அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சைனோசைட்டிஸ் அதாவது தமிழ்ல பீனிசம் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை வந்து பாதிக்குது. இதனால உண்டாகக்கூடிய மூக்கடைப்பு, ஸோ அதற்கு அறுவை சிகிச்சை செய்தும் வந்து எந்த விதமான பலன்களும் இல்ல. மீண்டும் மீண்டும் மூக்கடைப்பு உண்டாகிறதோ, தலைவலி உண்டாகிறது, மூக்குல இருந்து நீர் கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. ஸோ இந்த சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறது எதனால உண்டாகுது? இதுல என்னென்ன வகைகள்லாம் வந்து இருக்கு? இத சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது? அத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தலையில எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்றறைகள். இந்த காற்றறைகள்ல காற்று இருக்கும் பொழுது தான் நம்ம பேசக்கூடிய தொனி வந்து நல்ல ஒரு ஒரு ஹை பிட்ச்ல வந்து இருக்கும். ஒருவேளை இந்த காற்று அறைகள்ல வந்து சளியோ, இல்ல வந்து அங்க வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்து அங்க இருக்கக்கூடிய தடிமன் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய இந்த தொனி வந்து ரொம்பவே வந்து ஒரு பேஸ் வாய்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சைனோசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நடக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு காற்று அறைகள்ல வந்து சளி தங்குறதோ, இல்ல அங்க வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும் பொழுது நமக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாகும். அதே மாதிரி நமக்கு அடிக்கடி வந்து தும்மல் உண்டாகிறதோ, மூக்குல இருந்து வந்து நீர் கொட்டுறது, தலையோட முன்பகுதியிலயோ, இல்ல கன்னங்கள் பகுதியில, கன்னத்தோட உள் பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வலி, குனியும்போது தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் வந்து உண்டாகும். ஒரு சிலருக்கு நாட்பட்ட சைனோசைட்டிஸ் தொந்தரவு இருந்தது அப்படின்னா, எந்த விதமான வாசனையுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசக்கூடிய தொனியே வந்து மூக்குலேருந்து பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்வாங்க. ஸோ அந்த மாரி ஒரு நிலை தான் வந்து ரொம்ப க்ரானிக்கா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷன்னால வந்து தலைவலி உண்டாகி அவங்களுடைய மூக்கோட நடுப்பகுதி வந்து வளைய ஆரம்பிச்சுரும். ஸோ அப்போ நிரந்தரமாகவே அவங்களுக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாயிடும். ஸோ நைட்ல கண்டிப்பா ஏதாவது வந்து ட்ராப்ஸ் விட்டா தான் தூங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த சைனோசைட்டிஸ் எதனால வருது அப்படின்னா, ரொம்ப காமனா நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது. ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, அதனால உண்டாகக்கூடிய அதிகப்படியான ஒரு ஹீட் வந்து சடனா வந்து ஏதாவது குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்களையோ, இல்ல வந்து நம்ம தலைக்கு குடுக்கும்போதோ, ஸோ நம்மளுடைய இந்த காற்று அறைகள்ல வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி தேங்கும்போது, அங்க ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகுது. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, அவங்களுக்கு அதனுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாகும். நெறைய பேர் வந்து சளி வந்து கட்டி கட்டியா வந்து வருது. மூக்குல இருந்து சிராய் துண்டுகள் மாதிரி வந்து அந்த சளி வருது. கரு நிறத்தில சளி வருது. ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, அந்த மாரி கரு நிறத்தில வந்து சளி உண்டாகுறது. இந்த மாதிரியான விஷயம். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட மூக்குக்குள்ளேயே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனோட ஒரு வெளிப்பாடு. ஸோ ஒரு சிலருக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே வந்து கம்மியா இருக்கு. இல்ல சில வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க. இல்ல வந்து அவங்களுக்கு வேறு சில வகையான ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே அவங்களுடைய அந்த மூக்கோட உள்பகுதியில ரொம்ப ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகி அவங்களுக்கு சைனோசைட்டிஸ் வந்து உருவாகலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால நமக்கு வந்து நம்மளுடைய சைனஸ் ஏரியால வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல வந்து அதனை தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனோ உருவாகும்போது அங்க இருக்கக்கூடிய சளி வந்து கட்டுப்படுறது. அதே மாரி உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு வந்து தடிமன் ஆகும் பொழுது, நமக்கு நாட்பட்ட சைனோசைட்டிஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகும். ஸோ இந்த மாரி நிலைகள்ல நம்ம இந்த சைனஸ வந்து குறைக்கக்கூடிய கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த மாரி நிலைகள்ல நமக்கு நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைனோசைட்டிஸ் கஷாயம் தயாரிக்கிறது எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். சைனோசைட்டிஸ் தொந்தரவுகள சரி செய்யக்கூடிய சினிட் கஷாயம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். லவங்கம், சிற்றரத்தை, துளசி, கண்டங்கத்திரி, கடுக்காய், அதிமதுரம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொடி பண்ணி இந்த சினிட் கஷாய சூர்ணமா வந்து வச்சுருக்கோம். ஒரு 200 எம்எல் தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம இந்த சூர்ணத்தையும் சேர்த்து இப்போ வந்து கஷாயமாக்கலாம். இப்போ நம்ம இந்த சூர்ணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அத வடிகட்டிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயத்த உணவுக்கு அப்புறமா நம்ம ஒரு 50லேருந்து 100 எம்எல் ரெகுலரா எடுத்துக்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில உடம்பு குளிர்ச்சியும் வந்து அடையும். ஸோ பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைகள்ல இருந்தும் நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாரி நம்ம எடுத்துட்டு கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற வழக்கத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, இந்த சைனோசைட்டிஸ் வந்து தீவிரமடையக்கூடிய நிலையிலேருந்து நம்ம குறைச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து அத நம்ம ஃபாலோ பண்ணும்போது, முழுவதுமா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ கண்டிப்பா இந்த கஷாயத்த ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து நாள்பட்ட சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த கஷாயத்த ரெகுலராவே எடுத்துக்கலாம். இல்ல ஒரு ரீசன்ட் டேஸா தான் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டா போதும். உங்களுடைய அந்த தலைவலி, அதே மாரி மூக்கடைப்பு இந்த மாரி பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். ஸோ கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிறது. ஏன்னா, சைனஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்க தலைக்கு குளிக்கிறதே வந்து ரொம்ப ரேரா இருக்கும். பட் ஆனா, நம்மளோட உடம்புல அதிகரிச்ச ஒரு பித்தம். இதுதான் வந்து அந்த சைனஸ்க்கான ஆரம்ப கட்டம். ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மாரி கஷாயமும், அது கூட வந்து மருந்துகளும் எடுத்துக்கிட்டு, அதனுடைய அளவு குறைஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த சைனஸ்லேருந்து நிரந்தரமா விடுபட முடியும். ஸோ இன்னைக்கு இந்த சைனோசைட்டிஸ சரி செய்யக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்கள சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.